கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளில் அற்புதம் செய்வார். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகும் 8வது அதிகாரம் 3வது வசனம். பின்பு சாலமோன் ஆமத் சோபாவுக்கு போய் அதை ஜெயித்தான். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு ஜெயிப்பீர்கள், அதாவது ஜெயிப்பீர்கள். சாலமோன் ஜெயித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெயிப்பீர்கள். இத்தனை காலங்களும் தோல்வியா? படிப்பில் தோல்வியாய் போய் கொண்டிருக்கிறதா? எல்லா பாடங்களும் அதாவது தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? இனி படிக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இனி ஜெயிப்பீர்கள். இனி ஜெயம் எடுக்க போறீங்க. இனி வெற்றி உண்டாக போகிறது. பிசினஸ்ல நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சு நிற்கிறீர்களா? பயப்படாதீங்க. வழக்குகளில் தோல்வி அடைஞ்சிட்டீங்களா? இனி ஜெயிப்பீங்க. இத்தனை நாட்களும் நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் தோல்வியை கண்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நின்றீர்களோ, இனி முடியாது என்று சொல்லி நீங்கள் அப்படியே தோல்வியை கண்டு தோன்றிருந்தீர்களோ, உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இனி ஜெயிப்பீர்கள். சாலமோனை ஜெயிக்க வைத்த ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அதாவது வேதம் சொல்லுகிறது, குதிரை இத்தனை நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல் தோல்வியை காணவே இல்லை. எல்லா இடத்திலும் வெற்றி, எல்லா இடத்திலும் ஜெயம். உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். இனி தோல்வியே இல்லை, இனி வெற்றி. நம் ஆண்டவர் நமக்காய் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் இன்றைக்கு ஒரு சிலுவையை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறவர். அவர் ஜெயிக்க வைப்பார். ஏன் பயப்படுறீங்க? எந்த இடத்துல தோல்வியை கண்டாலும் சரி, இனி பார்க்க மாட்டீங்க தோல்வியை. சாலமோனுக்கு ஜெயம் கொடுத்தவர், சாலமோனை ஜெயிக்க வைத்தவர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். நம்புவீங்களா? உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபிக்க போகிறேன். அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் செய்வார். இன்றைக்கு நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. நம்புங்க. இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும். நீங்க ஜெயிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்க உதவி செய்தார் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உங்களுடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. எங்களை ஜெயிக்க வைக்கிறவர். தோல்வி எங்களுக்கு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை. தோல்வி வருகிறதை போல் இருக்கான தோல்வி நாங்கள் சந்திப்பதில்லை. எங்கள் ஆண்டவர் ஜெய கிறிஸ்து சிலுவையிலே ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், வியாதியை ஜெயித்தவர். ஆண்டவரே, எல்லா போராட்டங்களையும் ஜெயித்து ஜெயமெடுத்த ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறீர். நீர் ஜெயத்தை கொடுக்கிறோம். யாரெல்லாம் தோல்வியை கண்டு துவண்டு இனி வாழ்க்கையிலே அவ்வளோதான் எல்லாம் முடிந்து போய்விட்டதென்று இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. இன்றைக்கு அதற்கான அடையாளங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அதிசயம் செய்து விட்டார். நாங்கள் தோல்வியிட்டு இருந்தோம், துவண்டிருந்தோம். எங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார் என்று சாட்சியலாய் கர்த்தர் எழுப்புகிறீர். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்யட்டும். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டபடியினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்க. பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. கடன் பாரம் விலகட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். சொந்த வீடாவுக்கு வீட்டை கொடுப்பீராக. ஆண்டவரே, வாடகை வீட்டில் இருக்கிற மக்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும்படி உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, கற்பத்தின் கலியில்லாதவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உடனடியாய் அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.